தலைமைச் செயலகத்தில் முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் கோவி செழியன். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். அமைச்சரவையில் நேற்றைய தினம் 4 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதன்படி கோவி செழியன், செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள், ஆவடி நாசர் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் நேற்றைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்து அந்த அமைச்சருக்கான கோப்புகளில் கையொப்பமிட்டு பணியை தொடங்கியுள்ளனர். அதன்படி மின்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்துக்கு வந்து கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கினார். இன்று காலை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பணமனத்துப்பட்டி ராஜேந்திரன் தலைமைச் செயலகத்துக்கு வந்து தனது அறையில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணியை தொடங்கினார். தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள கோவி செழியன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறைக்கு வந்து அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து அமைச்சராக கோப்புகளில் கையெழுத்திட்ட அவருக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர்கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதற்கு முன்னதாக அவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். அவரை வாழ்த்துப்பட்ட பிறகு அவருடைய அறைக்கு வந்து அமைச்சராக பொறுப்பேற்று அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு அமைச்சராக தனது பணியை தொடங்கினார். கண்ணன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.